இங்கிட்டு கணக்கு சொல்றவங்க பேசல கவனிச்சிங்களா? பணமே கணக்கு சொல்ல, பவுனாதான். ஒரு 10 பவுன் வாங்கியிருப்பேன், 5 பவுன் வாங்கியிருப்பேன். சோ நமக்கு கால்குலேஷனே பவுன்ல தான். அந்த மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. சார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு பாண்டுல போட்டிருக்கிறது, எஃப்டில போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து ஜுவல் வாங்கலாமா, தெரியாம போட்டுட்டோமே. கோல்டோட ரேட் அதிகமாயிட்டே போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 3 lakhs வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. 15 சவரன் வாங்கினேன். ஸோ 3 lakhs-ஐயும் கொடுங்க என்கிட்ட, நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னு. 3 lakhs இதுல போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு 15 சவரன் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருப்பேன் அப்படின்றது என்னோட. ஆமா சார், வாங்கியிருக்கலாம் சார். 15 சவரன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கலாம் சார். வேற என்ன பண்ண சொல்ற? நீ என் கூட வா, நான் ரோட்ல அங்கிட்டு படுத்தா நீ இங்கிட்டு படு, ரெண்டு பேரும் சேர்ந்தே பிச்சை எடுப்போம்டா. என்கிட்ட இருக்கிற நகை இவ்வளவு இருக்கு, சேஃப்ல தான் இருக்கு. போதும், இனி வாங்கலாம் வேண்டாம். இந்த ரேட் ஏறின பிறகு நகையை வாங்க கூடாது, வெளியே போட்டு போனா திருட்டு பயம்தான் இருக்கிறது. ஆமா, வெளியே போட்டு போனோம்னா எங்க கடைசியா உங்க நகை திருட்டு போச்சு? போடலையே. போகல. அப்புறம் என்ன, சும்மானா இதை கதை விடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சிடலடா. திருட்டு பயல நீ.